ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு ஒரு விதவையின் மகனை உயிரோட எழுப்புற பைபிள் ஸ்டடியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏசு நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை குணமாக்கின மறுநாள் அவரும் அவரோட சீஷரும் கூடவே நிறைய ஜனங்களும் நாயின் அப்படிங்கிற ஊருக்கு வராங்க. அவர் அந்த ஊர் வாசல் கிட்ட வந்தப்போ மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் பண்றதுக்காக ஜனங்கள் கொண்டு வராங்க. அந்த வாலிபன் அவரோட அம்மாவுக்கு ஒரே மகன், அந்த அம்மாவோ ஒரு விதவை. ஏசு அந்த வாலிபனோட அம்மாவை பார்த்து மனதுருகி அவங்கள பார்த்து அழாதேன்னு சொல்லி கிட்ட வந்து பாடையை தொடுறார். அப்போ அந்த பாடையை சுமந்து கொண்டு வந்தவங்க அப்படியே நின்றாங்க. அப்போ ஏசு வாலிபனே எழுந்திருன்னு உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். உடனே மரித்த அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். ஏசு அந்த வாலிபனை அவரோட அம்மா கிட்ட ஒப்புவிக்கிறார். இதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார்னு, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஏசு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பின செய்தி யூதேயா தேசம் முழுசும் அதை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுக்கும் பிரசித்தமாயிற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.